சொன்னா நம்ப மாட்டீங்க. இது என்னோட 5த் பாட்டில் ஆஃப் ஹோம்மேட் கீ. இன்னுமா நெய்ய வெளில வாங்கிட்டு இருக்கீங்க? நம்ம குழந்தைங்களுக்கு குடுக்க வேண்டிய நெய்ய வீட்லயே ஈஸியா செய்யலாம். டெய்லி பால் வாங்குறீங்கன்னா, கண்டிப்பா நீங்களுமே இந்த பட்டர வீட்ல செய்யலாம். டெய்லி காய்ச்சுற பால்ல இருந்து வர ஏட நீங்க தனியா எடுத்து வச்சா மட்டும் போதும். மொத்தமா சேர்த்து வச்சு அதுல இருந்து பட்டர் எடுத்து அப்புறமா நீங்க கீ பண்ணாவே வீட்ல நெய்யும் பட்டரும் எப்பவுமே இருக்கும். என்னோட ஒரு சின்ன ஹேபிட் இப்போ ஒரு ஹோம்மேட் பட்டரா என் கையில இருக்கு. வீட்ல குழந்தைங்க இருந்தாவே கண்டிப்பா நம்ம சாப்பாட்டுல நெய்யெல்லாம் போட்டு தருவோம். ஹோம்மேட் பட்டர், கீ எல்லாம் எப்படி பண்ணணுன்ற வீடியோவ நான் இந்த வீடியோவோடயே டேக் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ரெசிபி வேணும் அப்படின்னா நீங்க அத செக் பண்ணி பார்த்துக்கலாம். வீட்லயே நம்ம நெய் செய்யறதுனால காசு மட்டும் மிச்சப்படுத்துறது இல்லைங்க. நம்ம வீட்ல எல்லாரும் சாப்பிடுறதுனால நம்ம குடுக்குற சாப்பாடு கில்ட் ஃப்ரீயா குடுக்கலாம். நம்மளோட சின்ன சின்ன ஹேபிட்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணாவே நமக்கு ஒரு பிக் ரிசல்ட் கிடைக்கும். அந்த ஒரு ரிசல்ட் தான் வந்து இப்ப நான் சொல்ற இந்த கீயும் பட்டரும். இந்த பட்டரை பசும்பால்ல இருந்து மட்டும்தான் எடுக்கணும்னு கிடையாதுங்க. நம்ம வீட்ல வாங்குற பேக்கெட் பால்ல இருந்தே ஏடு எடுத்து வச்சு அதுல கூட செய்யலாம். இந்த கிரீம் பட்டரை எவ்வளவு நாள் சேர்த்து வச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 டேஸ்க்கு ஒரு தடவை தான் நான் இந்த பட்டரும் கீயும் செய்வேன். வீக்லி ஒன்ஸ் சேர்த்து வச்சு கூட நீங்க பண்ணிக்கலாம். குவான்டிட்டி கம்மியா வரும். நான் 15 டேஸ் சேர்த்ததுனால எனக்கு வந்து 250 கிராம்ஸ் கிட்ட பட்டர் கிடைச்சிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி தான் வீட்லயே ஹோம்மேட் கீயும் பட்டரும் எடுக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. இல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இனிமே தான் நான் கீ செய்ய ஆரம்பிக்க போறேன் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.